வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுற குட்டி வெங்காய் கோரா. அதாவது இந்த கத்திரிக்காய் வச்சு இந்த புளி, கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், முழுதனியாக இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ரெசிபி நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் 10 நாள் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபி பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் பால் சாதத்தோட தொட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு, அந்த காரம், அந்த கத்திரிக்காயில் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கத்திரிக்காய் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், பெரிய வெங்காயம் 1 நம்பர், பெரிய தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், உரிச்ச பூண்டு 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 15 நம்பர், முழுதனியா 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 4 பத்தை, முழு மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். குட்டி வெங்காய கோரா, அதாவது ஆந்திரா ஸ்டைலில் கத்திரிக்காய் வச்சு சூப்பராக ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். பர்டிகுலராக இந்த ரெசிபிக்கு இந்த கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கத்திரிக்காயை 1/4 கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காம்பு வந்து பாதி காம்பை கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கத்திரிக்காயை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் என்ன அவங்ககிட்டனா கலர் மாறிடும், உள்ளே கத்திரிக்காய் வேகாது. அப்போது கிரேவியில் போடும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த மசாலா இந்த கத்திரிக்காயோட சேர்ந்து வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான டெம்பரேச்சரில் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிறோம். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். கத்திரிக்காய் மேஷ் ஆகக்கூடாது, முழுசாக தெரியணும். அப்போ தான் அந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். முழுதனியாக போட்டிருக்கோம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த இடத்துலையும் வெந்தயம் யூஸ் பண்ணுறேன். மீதி வெந்தயம் திருப்பி தாளிப்பு போட்டு யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்ன பின்ன போட்டுக்கலாம். இந்த இடத்துல 12 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இதோட பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு தேங்காவை நல்லா பொடிசை துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஏற்கனவே காஞ்ச மிளகா அவ்வளோ போட்டிருக்கோமே, இருந்தாலும் எதுக்காக பச்சை மிளகா போடுறீங்க கேட்டிங்கன்னா, பச்சை மிளகா போட்டால் அந்த காரத்தோட தன்மை நல்லா எடுத்து கொடுக்கும். அதே டைமில் இந்த தேங்காய் வதக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் 2 நிமிஷம் வதக்குங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். அப்படி வதக்குனா கலர் மாறிடும். அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. குறைன்னு இருந்தால் நல்லா இருக்காது இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு. சரிங்களா? இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. நீங்கள் அரைக்கும் போது நல்லா அரைச்சிருக்கணும். கொஞ்சம் குறைன்னு 80%, 90% அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நீங்கள் அந்த கத்திரிக்காயோட போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டான மசாலா எடுத்து கொடுக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி அரைக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் வெங்காயம் தக்காளிலாம் தாளித்து கத்திரிக்காய் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க. ரொம்ப அதிகமான வெந்தயம் வேண்டாம். அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் 1/4 இல்லை 1/3 கட் பண்ணி போடுங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். எதுக்காக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுன்னா காரணம் இருக்குது. பெரிய வெங்காயம் கொஞ்சம் கிரேவி மசாலா கொடுக்கும்.
அதுக்காக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த சின்ன வெங்காயம் அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வெங்காயத்தை வந்து கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வதக்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். நம்ம நார்மல் தக்காளி போட்ட பிறகு தான் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் பவுடர் மசாலாவே ஃபஸ்ட்டே போட்டுரும். ஏன் கிட்டனா அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் கொடுக்க வரும். இந்த மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள், உப்பு, இந்த இடத்துல இந்த பவுடர் மசாலா போட்டு 2 செகண்ட் நல்லா வதக்குறோம். அதே டைமில் அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி போட்டிருக்கோம். இந்த தக்காளி போட்ட பிறகு திருப்பி 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் டைம் எடுக்கும். கொஞ்சம் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும். சரிங்களா? பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் திக்காக தொக்கு மாதிரி ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். சில பேர் வந்து தண்ணி ஊற்றின உடனே புளியெலாம் ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி தொக்கா வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. அதே டைமில் தொக்கு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி யூஸ் பண்ணுறோம். புளி தண்ணி கரைக்கும் போது வீட்டில் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிருங்க. இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக என்னன்னா குக் பண்ண டைம் எடுக்கும், உங்கள் நேரமும் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கெட்டியான புளி தண்ணி போட்டு திருப்பி கொதிக்க விடுறோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு தான் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, அதாவது இந்த ரெசிபி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை யூஸ் பண்ணுறோம். புளி தண்ணி கொதிக்காமல் இந்த மசாலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட்டு மாறும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவும் இதில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி கிரேவியோட வேறு எதனா காய்கறி போட்டு சாப்பிடாம கேட்டிங்கன்னா வெண்டைக்காய் பண்ணலாம். வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை இதில் போட்டிருக்கோம். இந்த கத்திரிக்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண விட அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் மீடியமான ஃப்ளேமில். கொஞ்சம் கொத்தமல்லி, அதே டைமில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக அப்படி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியமான ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் குட்டி வெங்காய கூரா ரெடி. அதாவது ஆந்திரா ஸ்டைலில் கத்திரிக்காய் மசாலா ரெடி. இந்த ரெசிபிக்கு இந்த தேங்காய் பால் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த காம்போ கொடுத்துருக்கேன். இப்போது இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தேங்காய் 4லேருந்து 5 பத்தை, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழுகரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி கார்னிஷுக்கு தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதனால நான் சொன்ன குவான்டிட்டி தேங்காவை ரஃபாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறேங்க. வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் இல்லை கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றின பிறகு தேங்காவை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு அந்த பாலை நல்லா எடுத்துடுறோம். இதுதான் ரேஷு. ஏங்கிட்டனா அந்த அரிசிக்கு 1க்கு 1/4 தண்ணி ஊற்றுவோம். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பாலை எடுத்துடுறோம். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துருங்க. நல்லா கரைச்சி எடுத்திங்கன்னா அந்த தேங்காய் பால் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த திப்பி அப்படியே இருக்கும். திப்பி தனியாக எடுத்து அவுட் பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்க வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இதுக்கு பிறகு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இந்த ரெசிபி 2 விதமாக பண்ணலாம். அதாவது வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம்.
தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு போடுங்க. சோம்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். பர்டிகுலராக வெங்காயம் நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் தயிர் பச்சரிக்கை கட் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் போடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்ட பிறகு வதக்கக்கூடாது. தக்காளி அதே டைமில் 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முடிச்சு வரும்போது அந்த தக்காளி அப்படியே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளி அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த இடத்துல போடுறோம். இந்த அரிசியை இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டெயின் பண்ணி இதில் போட ஆரம்பிச்சிருக்கோம். போட்ட பிறகு அந்த தாளிப்போட போட்டு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதே டைமில் தண்ணி ஊற்றுறோம். இந்த இடத்துல எவ்வளோ தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன், நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க 3/4 கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால். அதுக்கு பிறகு 1/2 டம்ளர் தண்ணி. மொத்தம் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ரேஷியோ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 3/4 கிளாஸ் தேங்காய் பால், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டும் சேர்த்தா 1.25 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இது கரெக்டான ரேஷியோ. இந்த தேங்காய் பாலும் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு குக்கர் மூடி போடுறோம். குக்கர் மூடி போட்ட பிறகு கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வைங்க. அதே டைமில் ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் நல்லா உதிரியாக எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பால் சாதம் அந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படி பண்ணும்போது எனக்குன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் நல்லா உதிரியாக தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னங்க, கத்திரிக்காய் வச்சு ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சில்ல? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஸ்டைலை சாப்பிட்டு நீங்கள் பழகிருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த தேங்காய் பால் சாதமும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.